ஆம், எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நன்றி, எல்லாம் தயாராகி. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான்சி, எனக்கு அந்த பூவை கூட திரும்பி கொண்டு வா. அதை திருப்பி கொடுத்ததற்கு நன்றி. நான் இதை காதலிக்கிறேன். பாருங்க, என்கிட்ட திரும்ப இருக்கு. நூடெல்லா எப்பொழுதும் பயனுள்ளது. நான் ஒரு பெரிய பொம்மையை பெற்றேன். நான் இதை பயன்படுத்தி ஒரு பூப்பெட்டி செய்ய போகிறேன். சரிதானே? நீங்கள் வெறுமனே M&M's பொம்மைக்குள் ஊற்ற வேண்டும். இப்போது நாம் சாக்லேட்டை எடுத்து பர்னரின் உதவியுடன் உருக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக உள்ளது. சாக்லேட் பொம்மைக்கு பரவுகிறது. நான் M&M's உடன் பெரிய சாக்லேட் ஒன்றை பெறுவேன். ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது எல்லாவற்றையும் ஸ்ப்ரேயுடன் உறைய வைக்க வேண்டும். பர்ஃபெக்ட். இது உறைந்து விட்டது. இப்போது M&M's உடன் குச்சிகளை எடுத்து கேக்கின் பக்கத்தில் வைப்போம். ஆம், எவ்வளவு அழகு. சிறிய கேட் இதை பார்த்து ஆவலானாள். இது எப்படி அழகாக திகிற்று. செஃபே, என் கேக் எப்படி உள்ளது? இப்போது நான் உங்களுக்கு நல்ல கேக் பண்றதை நிரூபிக்கிறேன். முழு கேக் தயாராகிவிட்டது. இப்பொழுது அதை அலங்கரிக்க வேண்டும். மேலே கொஞ்சம் சிவப்பு கிரீமை கழித்துங்கள். தற்போது கேக்கை ஸ்பேடலாவால் அழுத்தி அதில் தடங்கள் போடுங்கள். இருக்கிறல்லேவா? சோ ஃபாஸ்ட் கேக் முழுதும் பண்ணணும். இப்போது நீங்க கிரீமின் நிறத்தை மாற்றணும். சூப்பர். இப்போது எனக்கு பல வகை கண்டியோட இயந்திரம் தேவைப்படுகின்றது. மிட்டாய்களையும் கிரீமில் நுழைக்கவும். வாவ், எனது கேக் இன்னும் அழகாக தோற்றமளிக்க தொடங்கியுள்ளது. அது ஒப்பற்றது என்று கூட சொல்வேன். நான்சிக்கென்று ஏதாவது செய்யக்கூடியது என்று எனக்கு அற்புதமாக தோன்றுகிறது. நான் என்ன சாப்பிடுகிறேன்? நூடெல்லா, நீ ஏற்கனவே கேக் செய்து விட்டாயா? ஓ, நானும் போக வேண்டும். நூடெல்லாவை கேக்கின் மேற்புறம் அப்படித்தான் ஊற்று. கேக் முழுவதும் அந்நிலத்தில் மூடப்பட்டு விட்டது என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். எனக்கு மால்டிசர்ஸ் வேண்டும். அவை மிக ருசியானவை. நானும் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நாங்கள் அதை கேக்கின் முழுவதும் சீரற்ற முறையில் பரப்புகிறோம். எனக்கு மால்டீசர்ஸ் இங்கே அங்கே எங்கேயாவது இருக்க வேண்டும். அற்புதம். ஓ மை காட், நான் முழு பேக்கேஜ் ஏற்கனவே தயாரானதா? சரி, நான் தயாராயிருக்கிறேன். ஏனெனில் எல்லா கேக்கும் தயாராயிருப்பதால் நாம் கேட் ருசிகரிக்க வரும். அந்த கேட் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். குரே, எனக்கு 3 முழு கேக் உள்ளது. எவ்வளவு அருமை. இந்த வண்ண மழலை நான் சாப்பிட விரும்புகிறேன். அது அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. என்ன இருக்கிறது இங்க? ஓ, M&M's சாக்லேட் கோடுகள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, இதை செய்து பார்க்கலாம். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த கேக் நம்ப வைக்கிறது மிகுந்த குளிர்ச்சி. சரி, கடைசி கேக் முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட். ஒரு துண்டு பரிசீலிப்போம். மிகவும் நல்லதாக உள்ளது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அற்றும் நான் முடிவு செய்தேன். சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. என்ன? ஓ கடவுளே, ஹூரே, வெற்றி எனது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ரொம்ப சுவையானதை காத்திருக்கிறேன். தொடங்குவோம். நான் ஒரு கிளாசிக் அதிசயமான சுவையோட ஆக போறேன். நம்ம ஒரு கண்ணாடி எடுத்து அதுல ஒரு பஃபை மூழ்க விடுவோம். சோற்றில் மிதிக்கவும். ஓரமா அழகாக மட்டும் இல்ல, ருசியாகவும் இருக்கும். இப்படி காக்டெயிலை தயாரிக்கலாம். முழு டம்ளர் பால் ஊற்றுங்கள். இப்படி ப்ளூபெர்ரி சிரப் எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, கேட் அது லிட்டர் சல்விக்கு குடிக்க சேவை இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகிறேன். அதை பயன்படுத்தி கண்ணாடி நுனியை அலங்கரியில் மேலும் நீல நிறமாக மாறும்படி பாலை சேர்க்கவும். கடலின் நீரை போல். சரி, இந்த கிரீம் இல்லை. கொஞ்சம் காஸ்டைலின் மேல் பிழிந்து ஊற்று. எவ்வளவு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒன்று வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் மார்ஷ்மெல்லோக்களால் அனைத்தையும் அலங்கரிக்கிறோம். பண்றோம். நிரூபிச்சது. மிச்சே ஸ்ட்ராபெரி சர்பை ஊற்றணும். நிச்சயமாக ஒரு நிலாக்கோல் நுழைக்கவும். Milkshake
Sejauh aim Uranus LT. நீங்களா போய் நாபடி சினி ஒன்று ரெண்டு படைக்க முடிஞ்சதா? ஆஹா, சமையல்காரரே, உங்கள் காக்டெயில் நீரஸ்டமாக தோன்றுகிறது. இப்போது ஒரு சுவைகரமான காக்டெயிலை எப்படி செய்யலாம் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு தேவையானவை நெஸ்குவிக் கோகோ மற்றும் பால். ஓஹ், இதையாவது திறந்து விடுங்கள். பாட்டிலை கட்டவிழ்க்க எனக்கு வலிமை இல்லை. சமையல்காரரே, நீங்கள் என்னுடன் உதவ முடியுமா? எனக்கு அந்த பாடலை கொடுக்கவும். ஹே, தேன்ஸ் வேலை செய்யல ஒன்னு செஞ்சு. ஓ, பாட்டிலை வாட்டாதே. இப்போது இதை எனக்காக திறந்து விடுவாயா நான்சி? வாவ், நான் உன்னை காதலிக்கிறேன் குட்டி. நன்றி. பாலை கோகோவுடன் கலசத்தில் ஊற்று. இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதிக்கு செல்வோம். மாதுளையை உருட்டி கலங்கியால் உருட்டு. நீங்கள் இப்படி ஒரு தட்டு மற்றும் வட்டமான மார்ஷ்மெல்லோவை பெறுகிறீர்கள். அழகாக தெரிகிறது. இப்போது இந்த கூடை மற்றும் மத்தியில் உள்ள ஒரு சர்க்கரை மணியை வைத்து விடலாம். ஆஹா, இந்த மலரை பார்க்கவும் சரியாக இருக்கிறது. நான் நினைத்ததை விட இது நன்றாகவே தெரிகிறது. நான்சி, நீ கீத்துக்கு என்ன தயார் செய்துள்ளாய்? ஒண்ணுமில்ல. ஓ, நீ ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? கவலைப்படாதே, நானும் இப்போது எல்லாவற்றையும் தயார் செய்கிறேன். எல்லா சாக்லேட் குறிகளையும் ஒரு கிண்ணத்தில் வைத்து சாக்லேட் டிராப்ஸையும் சேர்த்தோம். செம. இப்போது ஒப்பனையில் எல்லாவற்றையும் உருக்க வேண்டும். எவ்வளவு பிரகாசமான மற்றும் பெரிய நெருப்பு. ஆஹா, இது ரசமாக இருக்கிறது. சரி, சாக்லேட் உருகி முடிந்தது. இப்போது திரவ சாக்லேட்டை கண்ணாடி ஒரு கலசத்தில் ஊற்று. போன்ற அழுக்கு குத்தும் குச்சிகள் அவற்றும் சாக்லேட்டுடன் இருக்கின்றன. மேலும் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. போய்லா, இது முடிந்தது. சரி, முயன்று பாருங்கள். எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்ய நான் ஆவலுடன் இருக்கிறேன். முதலில் இதைவிட ஆரம்பிக்க விரும்புகிறேன். கோகோவா, இங்கே ஒரு மார்ஷ்மெல்லோ மலர் இருக்கிறது. ருசிகரமானது. கடிக, இது என்ன? இது மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இதுவும் கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இதை சுவைக்கலாம். ஓஹ், எனக்கு மிக பிடித்திருக்கின்றது. இப்போது சமீபத்திய காக்டெயிலை மதிப்பீடு செய்வோம். இது சாக்லேட் போல தோன்றுகிறது. ஓ, போக்கி. மேலும் இது குளிர்ந்துள்ளது. ஆஹா, அதை பருக போவதில்லை. அப்போ காக்டெயிலில் சேஃப் வெற்றி பெறுகிறார். இறுதியாக எப்படியாவது ஒருவர் பாராட்ட முடியுமா? என் திறமைகளை மதிப்பீர்கள். எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். நீ எனக்காக அவற்றை செய்வாயா? கண்டிப்பாக. எனக்கு உருளைக்கிழங்கு தேவை. என்னிடம் ஏற்கனவே ஒரு கத்தி உள்ளது. இப்போது நாங்கள் அவற்றை வெட்டுகிறோம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. உருளைக்கிழங்கு, எனது கத்தியில் இருந்து நீ ஓட மாட்டாய். என்ன? இல்ல, நிறுத்து நான்சி. கத்தியை எனக்கு கொடு. அதுதான் நல்லது. இப்போது அச்சை பிடி. இந்த குச்சியால் உருளைக்கிழங்குகளை வெட்டுங்கள். இது குளிர்னு காட்டுது. நான் இதை பார்க்க முயற்சிக்க விரும்புகிறேன். இது அற்புதம். அவை மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். வேறு வடிவங்கள். இது குளிர். கேட் அதை பாராட்டுவார். எனக்கு நட்சத்திரமும் மனிதரும் இருவரும் உள்ளனர். எல்லா உருளைக்கிழங்குகளும் பொரிக்கும்படி எல்லாவற்றையும் சூடான எண்ணெயில் வைக்கிறோம். ஒரே ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. அவ்வரையை சமைக்க காத்திருக்க வேண்டும். எனக்கு எதுவும் எரியாமல் மிகுதிதன் பாதுகாப்பு. இனி இந்த உருளைக்கிழங்கை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, எல்லாம் சரியாக இருக்கிறது. கெட்சப் சேர்ப்போம். எல்லாம் தயார். இது கண்டிப்பாக மிகவும் ருசியாக இருக்கும். சரி நான்சி, நீ எதையாவது தயார் செய்து விட்டையா? அவ்வளவு புத்திசாலி பெண். ஒரு பாத்திரத்துல இப்போதே ஆளு சேர்க்க வேண்டும். இப்போது சிறிது மா சேர்த்து பிறகு என் கையால் கலக்க வேண்டும். அப்படித்தான். இது ஒரு கெட்டியான உருளைக்கிழங்கு கலவை ஆகிவிட்டது. இதற்கு நான் ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் மீண்டும் குழைத்து கலக்க வேண்டும். மாவு பிசையுங்கள். அதை பாருங்கள். நான் இந்த நீண்ட உருளை கலவை உருண்டைகளை உருட்டி வைத்தேன். நான் அவற்றை சுழற்ற வேண்டும். பின்னர் எண்ணெயில் வைக்க வேண்டும். வாங்கிடுவேன். மிக விசித்திரமான வடிவத்தில் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து வைப்பு. ஆத்தை பாருங்கள். உருவத்தினால் அழகாகவும் அசலாகவும் இல்லையா? கேட், இத மதிப்பீடா? அவளுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது சுவையாக இருக்கிறது. சமையல்காரர், உங்களிடம் என்ன உள்ளது? போது நான் 2 மரக்கோல்கள் செய்கிறேன். என்னப்பா சாப்பிடு. கவனமாயிருங்க. உருளைக்கிழங்குகளின் 2 பக்கங்களிலும் குச்சிகளை வையுங்கள். பின்னர் உருளைக்கிழங்குகளை வாளி கொண்டு வெட்டுங்கள். அந்த மாதிரியே.
சாப்பன தூண்ல எங்களுக்கு உருளைக்கிழங்குகளை முடிவு வரை வெட்டாமல் உதவுகிறது. இப்படி ஒரு அக்கார்டியன் உருளைக்கிழங்குகளால் செய்யப்படுவது முக்கியம். நான் ஒரு உண்மையான இசை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பெற்றேன். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் ஆழ்துருவியில் போட்டு சமைக்க காத்திருக்கிறோம். சாஸ் சேர்க்கணும். ஒரு தட்டில் சாஸ் சொட்டிக்கிட்டு பிழியுங்க. கெட்ஜப் சொட்டுக்களை சேர்க்கவும். ஒரு சாஸ் சொட்டுகளில் மூழ்கவிட்டு சாஸ்கள் அழகாக வரிசைப்படுவதற்காக பிளேட்டை சுழற்றவும். காரமான பட்டா மிளகாயை உருளைக்கிழங்கில் சேர்த்து சிறிய பச்சை கீரையையும் சேர்க்க வேண்டும். நாங்கள் தயாராக உள்ளோம். ஆஹா, எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது. நேற்று முதல் இந்த உருளைக்கிழங்குகளோடு சாப்பிடுவோம். இது நன்றாகவும் வெவ்வேறு வடிவங்களிலும் உள்ளது. எனக்கு பிடித்த வகை. உருளைக்கிழங்கு மனிதனை கெட்சப்பில் நனைக்கவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் உள்ளது. இது என்ன? ஓ, இது உருளைக்கிழங்கு அக்கார்டியனை போன்றிருக்கிறது. இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை பருவோம். எனக்கு மிகவும் பிடித்தது. இப்போது கடைசி பிரெஞ்ச் ஃப்ரைஸின் நேரம் வந்துவிட்டது. இது பன்றி குஞ்சுவால் போல தெரிகிறது. இப்போது நாம் அதை பரிசோதிப்போம். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீ நிச்சயமா சொல்கிறியா? நன்றி குழந்தை. பாட்டி உன்னை மிகவும் காதலிக்கிறாள். மோனிகாவுக்கு சிவப்பு நுடல்லா இருக்கிறது. ஓ, அது சரி. ஆனால் பிரிட்னிக்கு ஹப்பா பாப்பா சுவை ஜெல்லி இருக்கிறது. ஓ, அருமை. நிக்கோலுக்கு பச்சை பருத்தி மிட்டாய் கிடைத்தது. சூப்பர். அப்போ நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். எனக்கு அனுமதி. அதை திற. ஓட்ஸ். மோனிகா, கவனமாக இரு. அது நேராக என்னை நோக்கி பறந்து வந்தது. நோடல்லாவை டிவம் சுவைக்க விரும்பினேன். இது டிவம் சுவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். மீம் ருசியா இருக்குது. நுடல்லாவை அச்சுகளில் ஒற்றுங்கள். ஓ, இது கனமாக இருக்கிறது. நான் அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை. முதல் ஒன்று, இரண்டாவது மற்றும் மூன்றாவது. இப்போது சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். இதுல ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. இதுவும் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸுடன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது சாக்லேட்டை உறைய வைக்கும் ஸ்ப்ரேவுடன் தெளிக்கவும். அருமை. பார்ப்போம் என்ன நடக்கிறது. குளிர். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நான் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. ஆமா. ஓ, எனக்கு நுடல்லா ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப முயற்சிக்கலாமா? கூல். என் ஜெல்லி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சுவைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓயா, எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது கம்மம் கூட. கூல். நான் ஒரு பபுள் ஊத முடியும். சரியாக வேலை செய்கிறது. குளிர்ந்த பலூன். நான் இன்னும் அதிகம் சாப்பிட்டு பெரிய பபுள் ஊதலாம். வாவ், அதை பாருங்கள். அற்புதம். பிடிக்கிறாயா நிக்கோல்? ஆம். இப்போது மோனிகா. ஆம், நான் அதை பிடிக்கிறேன். அதை அடித்து விடுகிறேன். ஓ, பெண்களே, மறைவில் இருங்கள். ஓஹோ, இப்ப நாங்க ஜெல்லியால் ஒட்டிக்கிறது இல்ல. சரி, இப்ப ஒன் முறை நிக்கோல். ஓ சரி, அருமை. நான் அதை முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது பாருங்க. எனக்கு பருத்தி மீசை இருக்குது. சிறப்பு. அது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. பிரிட்னி, அதை எனக்கு கொடு. என்ன? ஓ, எனக்கு தெரியும். ஹக்கி வக்கி. ஒருவேளை ஒரு குப்பவாளி இல்லையா? ஒரு கண்ணாடி தண்ணி இல்ல. ஆம். சிறப்பு. நாம் கண்டியை நீரில் கரைக்க முயற்சிப்போம். வாங்க, ஒன்றாக பார்ப்போம். சரி, அதை உள்ள வைக்கிறேன். சரி சரி. வாவ், அது அருமை. அது கரைகிறது. இப்போது நான் அதை ஒரு காக்டெயிலாக குடிக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கும். வாவ், நீ மிகவும் வேகமாக இருக்கிறாய். உண்மையா? அது மிகவும் சுவையாக இருந்தது. ஓ பெண்களே, நமது உதடுகள் மற்றும் காதுகள் பற்றி என்ன?
சரி, இதுவே ஒரே நிற உணவை சாப்பிடுவதின் விளைவுகள். போகலாம். வாவ், அது முழு டோனட் மற்றும் அது மிகவும் பெரியது. அதை பிரிக்க வேண்டும். அது தட்டு நிறம். என்ன விஷயம் பிரிட்னி? அதை எனக்கு கொடு. இல்ல, அதை திருப்பி கொடு. பெண்களே, நிறுத்துங்கள். நீங்கள் அதை கீழே விடப் போகிறீர்கள். இப்போது அனைவருக்கும் ஒரு டோனட் உள்ளது. ஸ்டெப்பு, இது ரொம்ப சுவையா இருக்கணும். உங்கள யார் அதை கைவிடாம விரைவா சாப்பிட முடியும்னு தெரியல. 3, 2, 1 வேகத்தை அதிகரிக்கலாம். ஓ, பிரிட்னி மிகவும் பசிக்காக இருக்கிறாள். மோனிகா ஒரு துண்டு மட்டும் சாப்பிட முடிவு செய்தார். நிக்கோல் ஒரு முழு டோனட்டை தனது வாயில் வைக்க முடிந்தது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். வாவ், நான் வென்றேன். நான் மற்றவர்களை விட வேகமாக செய்தேன். நீங்களும் கண்ணாடியை மட்டும் துடைக்க வேண்டும். முடியாது. பெண்களே, எங்கள் முகம் மற்றும் மூக்கிற்கு என்ன ஆனது? நீங்கள் மேலும் மேலும் நிறமயமாகி வருகிறீங்க. அருமை. பெண்களே, முயற்சி செய்யாதீர்கள். அதை துடைக்க முடியாது. புதிய சுவைகள். பிரிட்னிக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. நிக்கோலுக்கு ஒரு பால் குலுக்கல். அருமை. இது மிகவும் பெரியது. ஆனால் மோனிகாவுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இல்ல. அவளுக்கு மிகவும் காரமான சிப்ஸ் இருக்கிறது. நான் முதலில் தயாராக இருக்கிறேன். எனக்கு மிகவும் பெரிய சுபா சப்ஸ் இருக்கிறது. என்ன அழகான மஞ்சள் நிறம். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஹோம், எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் சுபா சப்ஸ் விரைவாக சாப்பிட முயற்சிக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஒரு துருப்பி இதற்கு உதவும். நாங்கள் சுபா சப்ஸை துருப்பியில் வைத்தோம். இப்போது துருப்பியை தொடங்கி சுபா சப்ஸ் தானாகவே திரிகிறது. சூப்பர் யோசனை. சரி சரி சரி. ஆம், எனக்கு தெரியும். நான் பிரில்லியன்ட். இதை பரிசோதிப்போம். சுபா சப்ஸை துவங்குகிறேன். நாக்கை வெளியே போடுவோம் மற்றும் ஓ, நான் என் நாக்கில் ஒரு துளை செய்து விட்டேனா? ஓ இல்ல பிரிட்னி, நீ லாலிபாப் கொண்டு உன் நாக்கில் ஒரு துளை உருவாக்கி விட்ட. ஓ சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. பேட்சஸ் எல்லாவற்றையும் பூர் செய்ய வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நன்றி பெண்களே, இது உண்மையில் உதவியது. சரி, யாருடைய முறை இது? மோனிகா, நிக்கோல் பத்தி என்ன? இல்ல 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 மோனிகா, இது உன் முறை. சரி. நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இது மிகவும் பெரிய ஷிப் மற்றும் மிகவும் சிவப்பு. இது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். ஹே நிக்கோல், எனக்காக பணத்திற்காக சிப்ஸ் சாப்பிட தயாரா? இல்ல. சரி பிரிட்னி, உன்னால் முடியுமா? நான் சிந்திக்கிறேன். இல்ல. எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எரிகிறேன். ஐஸ், நான் இதை செய்ய முடியாது. இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மோனிகா, நீ செய்ய முடியும். நிக்கோல், நம்முடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்போம். வா வா மோனிகா, நீ செய்ய முடியும். மோனிகா, நீ எல்லோருக்கும் ஒரு ஹீரோ. நீ இவ்வளவு பெரிய கார சிப்ஸை சாப்பிட முடிந்தது. ஓ, இப்போது மோனிகா ஒரு டிராகன் போல நெருப்பு ஊற்றுகிறாள். நான் மோனிகாவை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஓ, நான் உனக்கு உதவுகிறேன். மோனிகா, என்னோட வா. உன்னை குளிர்ச்சியாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். நான் குளிர்சாதன பெட்டியை திறந்து உன் தலையை அதில் வைக்கிறேன். வாவ், நைஸ். இது உதவியதா? அருமை. சூப்பர் பிரிட்னி, நன்றி. அப்போ திரும்பி போவோம். நிக்கோல், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது உன் முறை குளிர். இப்போது என் காக்டெயில முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலே இருக்கும் கிரீம் மிகவும் நல்லது மற்றும் இனிப்பாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் மேலே உள்ள அனைத்து கிரீமையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ இப்போது நான் காக்டெயிலை சுவைக்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. கண்கள் பச்சையாக மாறின. அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் மீண்டும் முயன்றால் என்ன ஆகும்? ருசியாக இருக்கிறது. ஐயோ, பெண்களே, நிறுத்த முடியாது. நிக்கோல், நீ ஒட்டுமொத்த காக்டெயிலையும் தனியா குடிச்சிட்ட. ஓ மை காட், நீ ஒரு டிஸ்கோ பால் போல பிரகாசமா இருக்கிற. விசித்திரமா இருக்குது. அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஓ பெண்களே, நீங்கள் அடுத்தவர்கள். அவைகளும் வண்ணமயமாகின. விரைவில் நீ முழுவதும் வண்ணமயமாகி விடுவாய். இதற்கிடையில் இன்னும் சில நல்லவற்றை அனுபவிக்கலாம். ஓ மை காட், வாங்க கையடிக்கலாம். வாவ், இவை புதிய சுவைகள். மோனிகாவுக்கு ஒரு அருமையான கேக் பாப் இருக்கிறது. ஓரே, மிகவும் பெரியது. ஆனால் நிக்கோலுக்கு ஜெல்லி கண் மட்டும் மீதம் இருந்தது. கூல். ஆனால் பிரிட்னிக்கு மஞ்சள் மார்ஷ்மெல்லோ உள்ளது. அது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. நாமே அறுவருடன் தொடங்க வேண்டும். ஏய், நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். மாணவனுடன் தொடங்கலாம்.
அது ருசியாக இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். கண் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, அதுவும் பச்சையாக இருக்கிறது. அது ஜெல்லி. அதைவும் சுவைக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த நிரப்பு ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, நான் நிறுத்த முடியல. ஓ ஓ என் கை சிக்கி கொண்டது. மோனிகா, எனக்கு உதவுங்கள். நிச்சயமா. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. உங்கள் கை மேசையில் இருந்து பாய்கிறது. குளிர், காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. பந்தை நேரடியாக கூடைப்பந்து வளையத்தில் எறிய முயற்சிப்போம். ஓ, நிக்கோல், உன்னை மறந்துவிட்டேன். நிக்கோல், நீ சரியா? மோனிகா இலக்கை நேராக அடித்தார். ஆனால் நிக்கோல் கொஞ்சம் காயமடைந்தார். ஆனால் நிக்கோலின் கையில் இனி மாம்பழ ஜெல்லி இல்லை. சரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ஐரான் மேன் கையுறையை எடுத்துக்கொள்வோம். சில மார்ஷ்மெல்லோக்களை வறுக்கலாம். இவ்வாறு அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். சரி. இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் சுவையாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். பெண்களே, இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூட கவனிக்கவில்லை. இது என்ன மட்டும்தானா? Jag sexual som för gagbabunkjes. Is this how she's after this? Han gives me racing taram invati. In the mishi as kanalla arkita. See, en katana wala gagbab இரு பாதிகளா வெட்டுவோம். கியா, ஓ, மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அதுவே சிறப்பு. நன்றி. நான் இதை முயற்சி செய்கிறேன். அதுவும் சுவையாக இருக்கிறது. வாவ், மோனிகா, அது அற்புதமாக இருந்தது. கேக் பாப் ரவம் ருசியாக இருக்கிறது. உன் சொந்த உருவத்திற்குள் திரும்ப வாருங்கள். ஐயோ, மோனிகா, நீங்க முழுக்க சிவப்பாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்களும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டும் வண்ணமயமாக ஆகவில்லை, ஆனால் அந்த முகங்களுடன் நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். அற்புதம். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு என்ன சாப்பிட போறா? வாவ், பிரிட்னி ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வச்சிருக்கார். வாவ். மற்றும் மோனிகா தனது விருப்பமான வெடிக்கும் கிராமலை வச்சிருக்கிறார். ஆனால் நிக்கோலிடம் நச்சு கழிவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லியுடன் ஒரு ஊசி உள்ளது. உன்னை யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள், மாற்றவும் மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மோனிகாவுடன் தொடங்கலாம். நான் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை திறக்கலாம். நம்முடைய கையில் கொஞ்சம் ஊற்றுங்கள். சிறப்பு. இப்போது அதை என் நாவில் ஊற்றுங்கள். கோல், ரொம்ப சுவையாக இருக்கிறது. காத்தீரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு நெளி சேவா. நிக்கோல், எனக்கு உதவவும். நான் அந்த நெளியை என் வாயில் எடுத்து நீ வெடிக்கும் கிராமலை நெளியில் ஊற்றுவாய். சரியா? சரி. என் நண்பருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இதை முயற்சிப்போம். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் கிராமலால் நிரப்புகிறேன். ஓ, அதுதான். நான் ஊற்றிவிட்டேன். நீ சரியா? ரொம்ப சுவையா இருக்குது. ஓஹோ, ஏதோ தவறாக இருக்கிறது. நான் முழுவதும் வீங்கி விட்டேன். இந்த அளவு வெடிக்கும் கிராமில் மிகவும் அதிகமாக இருந்தது போல. மோனிகா வெடிக்கப் போகிறார். அட, மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு திரும்பிவிட்டது. அருமை. ஆமா, அது போய்விட்டது. இது ஒரு பட்டாசு காட்சி. மோனிகாவின் வாயிலிருந்து ஒரு அழகான பட்டாசு வெளிவருகிறது. வெடிக்கும் கிராமல் தனது வேலையை செய்துவிட்டது. இது உன்முறை, நிக்கோல். இல்லை இல்லை இல்லை, நான் அதை விரும்பவில்லை. நான் செய்ய மாட்டேன். இல்லை. சரி, நிக்கோல் ஓடிவிட்டாள். ஆனால் சவாலில் இருந்து தப்பிக்க முடியாது. நீ அதை முயற்சிக்க வேண்டும், நிக்கோல். வாருங்கள், தைரியம் கொள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, ஆனால் கொஞ்சம் தான். உனக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. நீங்களே பாருங்கள். ஊசி வேலை செய்யவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவ போகிறோம். பாருங்கள், எல்லாம் எளிதாக வேலை செய்கிறது. இல்ல, ஹூ 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 ஹூ. ஹே, இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வாங்க, முன்னேறுங்கள். ரொம்ப சுவையா இருக்குது. சரி சரி சரி, வாங்க, எல்லாத்தையும் என் வாயில் ஊத்துங்க. வாங்க, எனக்கு எல்லாம் வேண்டும். சுவையாக இருக்குது. பெண்களே, நான் தப்பாக இருந்தேன். காத்திரு. ஓ, இல்லை, இது மிகவும் புளிப்பு. எனக்கு வலிக்கிறது. ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. வாருங்கள், இது உங்கள் முறை. பிரிட்னி, இனி இதை மட்டும் சாப்பிட முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறியா? இங்க நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக. எனக்கு இந்த ஸ்பூன் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நாள் முழுவதும், இரவு முழுவதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ, நான்
குளிர்ந்து போகிறேன். ஓ இல்ல, ஏன் இது இவ்வளவு குளிரா இருக்குது? சரி, எனக்கு ஒரு தொப்பி வேணும். சரி, இப்ப நல்லதா இருக்கும். ஓ மிகவும் சுவையா இருக்குது. ஓம் நோம் நோம், எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்ல காத்திரு, நான் மீண்டும் குளிர்ந்து போறேன். ஹா 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 ஹா. பிரிட்னி, நீ இதெல்லாம் தனியா சாப்பிட போறியா? குளிர்ந்து போகாம பாருங்க, ஏதாவது யோசிக்கணும் பிரிட்னி. அடடா, அவள் மீண்டும் குளிர்ந்து போகிறாள். பெண்களே, நீங்கள் அவளை காப்பாற்ற வேண்டும். சரி சரி சரி, நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடி உலர்த்திகளை எடுக்கிறோம். நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்போது என் ஐஸ்கிரீம் அது உருகிவிட்டது. மிகவும் நன்றி. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது அதை குடிக்கலாம். ஏனெனில் இப்போது நான் இந்த வழியில் உறைந்து இறக்கப் போவதில்லை. மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வாளியை மேலே தூக்க வேண்டும். ஓ, இது எவ்வளவு கனமாக இருக்கிறது. உஃபோ, நான் விழுகிறேன். பிரிட்னி, எப்படி இருக்கிறாய்? வா, சீக்கிரம் எழுந்திரு. ஓஹோ பிரிட்னி, உன் கைகள் அவற்றும் நிறமாயிற்று. அதுதான் சரி. பெண்களே, நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாகியுள்ளீர்கள். சவால் முடிந்துவிட்டது. நினைவு கூறும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். புன்னகை. சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பேபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை. Here we go. அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது. அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது. நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே, உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம்.
ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரமாகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஓ, இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை.
எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன். நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிச்சு விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னுடைய தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னுடைய தொப்பியையோ அல்லது என்னுடைய நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவற விடாமல் இருங்க. எப்போதும் முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள் ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற முடியும். ஓ, எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோடது மிகவும் சிறந்தது. ஓ, இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. ஜென்டன், உனக்கு முடி உலர்த்தி எதுக்கு தேவையாவதில்ல? நான் டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ, இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன், ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ்! நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னாலே நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ்! இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடுலா உதவியுடன். வாவ்! உங்க கேக் குவெண்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜஸ்ட் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம் துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா, அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ், இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி. நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவெண்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம்,
இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரோன்களும் M&M ஈர்களும் உள்ளன. ஓ, குவெண்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டு இருக்கிறார். அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சரி, சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒரு ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும். வாவ், ஜெஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும். நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்குனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள். இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவெண்டின் தயாராகும் நேரம். குவெண்டின், வாருங்கள். அருமை. நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம். அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக. நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ். ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இத பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவெண்டின் என்ன சாலுவார்? HBR ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை. பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன். வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை. ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை. நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர். ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். அது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பதசை எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இதை ஏன் பண்றாஸ்? ஜில் ஆமா, சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு blush கூட இருக்கிறது. என் கன்னத்தில் blush போடுவோம். வாவ், நான் என் பிரஷ் கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது.
இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். என் பர்ஃபியூன் சாஸ்திரம் பிரியா. கதை. சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஹா, ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணாள். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய், அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல், மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ, இல்லை, நீ என்ன பயிராய்? சாக்லேட். அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. கோழி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ, இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்கிற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ, ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய்.
அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம். வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட, முடியாது. இல்லை ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள், கேஓ. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டில் இருக்குது. இது சாக்லேட் போல தெரிகிறது. முயற்சி செய் ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையால் நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம், நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HAPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிறே? இது ரொம்ப அழகா இருக்குது. இது சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமா, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா? உனக்கு என்ன ஆயிரது? நீ எங்கூட பகிர விரும்பல. நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடியது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது ரொம்ப அழகா இருக்குது.
ஆமா பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு. வாவ் நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. ஆமா முக்கியமா அதை நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். ஆமாம் ஓஹோ என்ன ஹா சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள், ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ மிகவும் கடினமாகவும் இருக்குது. நன்றி, அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்துக்கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ் சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம் இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. இந்த முறை முதலில் சக்கரத்தை அவ்வப்போது நான் திருப்புகிறேன். ஓ ஆம், அதை பற்றியே நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். நான் இந்த மார்ஷ்மெல்லோ குச்சிகளை பெறுவேன். அதை பற்றி கனவு கண்டேன். அவற்றுடன் கேக் புதிய ருசிகளுடன் பிரகாசிக்கும். அவை குளிர்சாதனம் தரும் பிக்டெயில் வடிவங்களையும் உருவாக்குகின்றன. எந்த வித்தையும் இல்லை. பார்க்கலாம் எனக்கு என்ன இருக்கிறது. ஓ இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா தெரியல. இந்த முறை என்னிடம் முழு குவியலான நூடுல்ஸ் கிடைச்சிட்டது. ஆம், அதோட கேக் அலங்கரிக்கணும். தெய்வமே, நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? சரி சரி, ஏதும் செய்ய முடியாது. முடிந்தது. நான் இதுவரை இத்தனை விசித்திரமான சுவைகளின் சங்கமத்தை சுவைக்கவில்லை. ஓ இல்லை. ஆமா, இது வெறுப்பானது. எத்தனை அருவருக்கும் சத்தம். நாம விரைவில் நம்முடைய காது மூட வேண்டும். பிங்கோ சிந்தனை. கேக்கின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றினால் நூடுல்ஸ் மியாகுக்கும் மேலும் ரசிக்க ஈடாக இருக்கும். அழகாக உள்ளது. இப்போது எனக்கு மதிய உணவுக்கு ஒரு அழகான டிஷ் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். பேயு மோனிகா நூடில்களில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கையில் அவை கேக்கில் சிக்கியுள்ளன. நான் என் கேக்கை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிப்பேன். அற்புதம். நீங்கள் தயவு செய்து செய்ய முடியுமா? இந்த கனவை கூட காண வேண்டாம் மோனிகா. நீ லஞ்ச் சாப்பிடுவதா சொன்ன, அப்படியே சாப்பிடு. நான் அதை அனுபவிப்பேன். நான் ஒன்று வேண்டுகிறேன் என்று சூசி கோபப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து பேராசையாக இருக்காதே. வா, அதை எனக்கு திருப்பி கொடு. நீ என்ன செய்தாய்? நான் எனக்கு பெஜ்னா அடிக்க விரைந்தேன். ஆனால் இட்டு எனது வாழ்க்கையில் மிகவும் ருசியான பஞ்ச். சரி, கல், காகிதம், கத்ரி. யார் முதலாவதாக டர்ன் செய்ய போகிறார்கள்? ஹூரே, நான் வென்றேன். இல்லை, மிளகு. மோனிகா, நீ எனக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாய். என்ன ஒரு வெட்கக்கேடா.
இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் நன்மை. அச்சா எனக்கு உண்மையிலா இப்போது ஒரு ஆறுதல் கிடைத்துள்ளது. என் கேக்கை சாப்பிட்டு மட்டும் விட்டது போல் உள்ளதால் மகிழ்ச்சியாக உள்ளேன். இல்லை பியூ நான் இந்த சுவையான மார்மலேட் கமீன் மூலம் உடனே அலங்கரிக்க முடியுமானால் நல்லா இருக்கும். ஆமாம், கேக் மீது அனைத்து விஷயங்களையும் இட வேண்டும். ஓ, அழகு. அற்புதம். ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் மிகவும் சுவையான ஒன்றை சாப்பிட போறேன். இல்லை சூசி, நான் உனக்கு தரமாட்டேன். என்னாலேயே சாப்பிடுவேன். ஆஹா, அவை மிகவும் நல்லவையாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. மோனிகா, நான் எதையாவது குறைந்தது ஒரு கண் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாதா என்று நினைக்கிறாயா? ஆஹா, பேராசைக்காரனே, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். கடத்தாயில் நான் இக்கேக்கை சுவையாக உண்கலாம். இல்லை இல்லை அந்த வேகம், கடைசி மார்மலேடு கண், அது கிட்டத்தட்ட இல்லைதோற உண்மையமான முறையில சாப்பிடுவேன். ஊஃப், அது வேலை செய்தில்லை. ஆனால் நான் செய்ய முடியாது. அவை மிகவும் ருசிகரமாக உள்ளன. வாங்க திருடனே, உன் மிளகாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ஐயோ, அவற்றை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அவற்றை பார்த்தாலே சுடு கிரிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். வாங்க, உனக்கு உதவுவேன். சீக்கிரம் இந்த தீவாய்ந்தவை ஒன்றை வெட்டி விடுங்கள். சரி, இதை செய்யலாம். நான் ஒரே கடியிலேயே உடலெங்கும் இந்த தீ பரவுவதை கண்டறிந்து விட்டேன். அது போதாது, வாங்க அதை முடிக்க வேண்டும். நீ இவ்வளவு கொடூரமானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, நெருப்பு அதிகமாக இருக்கிறது. சூசியை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஓ, அவ்வாறே எளிதாக இருக்கிறது. நன்றி மோனிகா.